திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 265, அதிகாரம் தவம். காசியை ஆண்டு வந்த மன்னன் காசிராஜன் தனது மகள் மதிவாணிக்கு திருமணம் செய்ய சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார். சுயம்வரத்திற்காக பல நாட்டு மன்னர்கள் வந்திருந்தனர். அவர்களை வரவேற்ற காசி மன்னன் சுயம்வரத்திற்கான நிபந்தனையின்படி அந்த கூண்டில் உள்ள இளஞ்சிங்கங்களை அடக்கி வெற்றி பெறுபவருக்கே தனது மகள் மாலையிடுவாள் என்று கூறினார். எவருக்கும் சிங்கத்திடம் செல்ல துணிவில்லை. அப்போது மகத நாட்டு மன்னன் திரிலோசனன் கம்பீரமாக எழுந்து கூண்டுக்குள் நுழைந்தான். வீரத்துடன் போராடிய அவன் அந்த சிங்கங்களை அடக்கி வெற்றி பெற்றான். வெற்றி வீரன் திரிலோசனுக்கு மதிவாணி மாலையிட்டாள். திருமணத்தன்று மாலை திரிலோசனன் மீது பொறாமை கொண்டிருந்த மன்னன் ஒருவன் வாளால் வெட்டி அவனை கொன்றுவிட்டு ஓடி மறைந்தான். திருமணத்தன்றே கணவன் இறந்துவிட்ட துக்கத்தில் மதிவாணி இனி உயிர் வாழக்கூடாதென முடிவு செய்து கங்கை ஆற்றில் குதித்தாள். அப்போது அங்கு வந்த கௌதம முனிவர் அவளை காப்பாற்றி கரை சேர்த்தார். அவள் அழுதவாறே முனிவரின் கால்களில் விழுந்து வணங்கிய போது அவளுக்கு ஆறுதல் கூறி, மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாயாக என்று ஆசி வழங்கினார். இதை கேட்ட மதிவாணி, முனிவரே, திருமணத்தென்றே என் கணவர் இறந்து விட்டார். கணவரை இழந்த என்னை தீர்க்க சுமங்கலியாய் இரு என்று வாழ்த்தியிருக்கிறீர்களே, இது எனக்கு எப்படி பொருந்தும் என்று கேட்டார். அதற்கு கௌதம முனிவர், என்னுடைய வாக்கு பொய்க்காது. நடந்தவற்றை மறந்து இப்பிறவியில் மீதியுள்ள நாட்களை தவத்தில் ஈடுபடுத்து. உன் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்துடனேயே அடுத்த பிறவி எடுப்பாய். அது யார் கண்ணுக்கும் புலப்படாது. உன் கணவன் திரிலோசனன் அடுத்த பிறவியில் சூரிய குலத்தில் பிறப்பான். அவன் கட்டிய இந்த திருமாங்கல்யம் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும். அடுத்த பிறவியில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள் என வாழ்த்தினார். அதேபோன்று தவத்தில் ஈடுபட்ட மதிவாணி அடுத்த பிறவியில் சந்திரமதியாகவும் திரிலோசனன் அரிச்சந்திரனாகவும் பிறந்தனர். சந்திரமதியின் தந்தை விதித்த நிபந்தனையின்படி வேறெவருக்கும் புலப்படாத சந்திரமதியின் கழுத்தில் கிடந்த திருமாங்கல்யத்தை கண்டு கூறி அரிச்சந்திரன் அவளை திருமணம் செய்து கொண்டார். தவத்தினால் விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதால் அதை இல்லற வாழ்க்கையிலும் மேற்கொள்ள முடியும் என்பதை வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நினைத்ததை நடத்திடும் தவம்.